சண்டே மார்னிங் வழக்கமாக காலையில் லேட்டாக தான் எழுந்திரிப்பேன். பட் இன்றைக்கி என்னமோ முழிப்பு வந்ததுனால காலையிலேயே சீக்கிரமாக எழுந்திரிச்சாச்சு. சாட்டர்டே எப்போவுமே கிச்சன் க்ளீன் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் நேராக தூங்கி எழுந்ததும் கிச்சனுக்கே வந்தாச்சு. கொஞ்சம் ரிலாக்ஸாக க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு வேஸ்ட்டெல்லாம் எடுத்து வச்சுட்டு, கழுவுன பாத்திரம்லாம் எடுத்து வச்சுட்டு, பாத்திரத்தை வந்து அவங்க 2 பேரும் தூங்கி எழுந்திருக்கிறதுக்குள்ளார க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கழுவிட்டு இருந்தேன். ஒரு 1/2 ஹவரில் கிச்சன் க்ளீனிங் வரைக்கும் முடிஞ்சிருச்சு. 2 பேரும் ஏஞ்சதுக்கப்புறமா காஃபி போட்டு குடிச்சிட்டு நான்வெஜ் வாங்க போகலான்னு வந்து கிளம்பிட்டோம். கிளம்பும்போது வந்து லைட்டாக வந்து தூறல் மழை போட்டுட்டு இருந்தது. ஸோ மழை ஃபுல்லாக வரதுக்குள்ளார நம்ம போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இது ஒரு பெரிய ஹைவே ரோட்டில் தான் வந்து இந்த குட்டி கடை வந்து இருந்தது, நான்வெஜ் கடை. ஸோ அங்கே தான் வந்து வாங்கிட்டு இருந்தேன். ஸோ நான் மழை வரதுனால நான் என்ன பண்ணேன், வண்டியை பஸ் ஸ்டாப் சைடில் பார்க் பண்ணிவிட்டு நான் வந்து நின்றுட்டு இருந்தேன். ஃபோன் பார்த்துட்டே இருந்தேன். சடனாக ஒரு தப்புன்னு ஒரு சவுண்ட் வந்தது. என்னடா அது இவ்வளோ பெரிய ஹார்ட் சவுண்ட் வருதுன்னு பார்த்தா, என்னோட முன்னாடி நான் பார்க் பண்ணியிருந்தேன் நம்ம ஸ்கூட்டர் மேலே வந்து ஒரு ஆள் எங்கேருந்து வந்தான்னு தெரியல, நேரமாக வந்து இடிச்சிட்டு இந்த சினிமாவில் விழுற மாதிரி வந்து முன்னாடி வந்து விழுந்தார். எனக்கு அதை பார்த்ததும் ரொம்ப நர்வஸ் ஆயாச்சு. நான் எதுவுமே பண்ணலை. அப்புறம் ஹஸ்பண்ட் தான் வந்து ஓடி வந்து எல்லாம் தூக்குனாங்க. நம்ம வண்டி பார்த்திங்கன்னா நல்ல ஃபுல்லாக டேமேஜ். அந்த ஆளும் வந்து கீழே விழுந்துட்டார். அவருக்கு நல்ல வேலையாக ஒன்றுமே ஆகலை. ஸோ அவர் ஒரு செக்யூரிட்டி போல் நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு வந்திருப்பார். ஸோ அவர்கிட்டயும் எந்த கிளைம் கேட்குறதுக்கும் எங்களுக்கு தோணவும் இல்லை அந்த டைமில். நான் ஒரு 15 மினிட்ஸ் அங்கேயே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தோம். இந்த சேஃப்டி கார்டு மட்டும் இல்லைன்னா வண்டி ஃபுல்லாக கிராஷ் ஆகிருக்கும். நம்பர் பிளேட்டு, இண்டிகேட்டர் லைட்டு, அப்புறமா முன்னாடி இருக்கிற அந்த மிரரு எல்லாமே வந்து உடஞ்சி போயிருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து இனிமேல் தான் கடையில் கொடுத்து சரி பண்ணணும். டிஃபனுக்காக இங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற கடையிலேயே வந்து இந்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த ஒயிட் கலர் தோக்லா வந்து பார்த்திங்கன்னா இட்லி மாதிரி தான் இருக்கும். இது ஒரு பிளேட் வந்து 20 ருபீஸ் கொடுப்பாங்க. ஸோ வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு சண்டே மாதிரி ஆகிடுச்சு. ரொம்பவே அப்செட் ஆகிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கின ஸ்கூட்டர் இது. எனக்கு வந்து போஹா வந்து வாங்கிக்கிட்டேன் பிரேக்ஃபாஸ்ட்க்கு. தேங்க்ஸ் ஃபார்